Hello friends, welcome to Tamitic tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா நார்மல் நம்பரை எப்படி ரோமன் நம்பர்ஸா வந்து எக்ஸல்ல மாத்துறது அத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ சாம்பிள் எக்ஸாம்ல வந்து பார்த்தனா நான் 1 ல இருந்து ஒரு 1000 வரைக்கும் நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த நம்பரை ரோமன் லெட்டரா நம்ம எப்படி மாத்துறது அப்படினா அதுக்கு யூஸ் பண்ற டார்கெட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ரோமன் ஒரு ஃபங்க்ஷன். இதுல ரெண்டு ஆர்குமென்ட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் வந்து நம்ம கொடுக்கிற இன்புட் நம்பர். அதாவது ஃபர்ஸ்ட் செல்ல இன்புட்டா கொடுக்கலாம். அதுக்கு அப்புறம் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படினா இதுல 4 ஃபார்ம் காமிக்கும். அதில் நமக்கான தேவையான ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோமன் லெட்டர் வந்துடும். இப்போ நான் வந்து டெமோ காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே தான் வந்து ரோமன் லெட்டர் வரணும். ஸோ அதனால் வந்து இங்கே ஈக்குவல் போட்டுட்டு ரோமன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்துடும். அதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்பர் கேட்குது. ஸோ இந்த இன்புட்டை கொடுத்துக்கிறேன். கமா போட்டுட்டு செகண்ட் வந்து ஃபார்ம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபார்ம் காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக் ரோமன் நியூமரல் ஸ்டைல் அப்படின்னு வரும். இந்த ஸ்டைலில் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் கன்சிஸ் ரோமன் நியூமரல் ஸ்டைல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2வும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கன்சிஸ் ரோமன் நியூமரல் ஸ்டைல் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3லையும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கன்சிஸ் ரோமன் நியூமரல் ஸ்டைல் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் வந்து சிம்பிளிஃபைடு ரோமன் நியூமரல் ஸ்டைல். இந்த ஃபோர்த் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து இது பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோமன் லெட்டர் வந்து இந்த மாதிரி அழகாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.